மலேசியா தொடர்ந்து ரொக்கமில்லா பொருளாதாரத்தை நோக்கி செல்வதால் 5 சென்ட் நாணயம் படிப்படியாக ஒழிக்கப்படலாம் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். தற்போது இது பெரும்பாலும் விலை தொகைகளை சுலபமாக சுற்றுப்படுத்த மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக விற்பனை மற்றும் சேவை வரியான SST போன்ற வரிகள் சேர்க்கப்படும் போது மொத்த தொகை 0 முதல் 10 சென்ட் வரை முடியும் நிலைகளில் இது பயன்படுகிறது. வாலெட்ஸ் மற்றும் இணைய பரிவர்த்தனைகளின் வளர்ச்சியால் இந்த சிறிய மதிப்பு நாணயத்திற்கு வேலையில்லாமல் போய்விட்டதாக ஹெல்ப் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் சுங் தின்ஃபா கூறுகிறார். ஆனால் மின்னியல் கட்டண முறைகளுக்கு எல்லா மலேசியர்களும் இன்னும் பழக்கப்பட்டு விடவில்லை. குறிப்பாக கிராமப்புறங்களில் ரொக்கப்புழக்கம் இன்னமும் முக்கியமானதாக இருப்பதால் இந்த நாணயத்தை ஒழிப்பது படிப்படியாகவே இருக்க வேண்டும் என்றார் அவர். வணிகர்களும் இதை ஒப்புக்கொள்கிறார்கள். பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் இப்போது ரொக்கமின்றியே கட்டணம் செலுத்துகிறார்கள். எனவே ஒரு கட்டத்தில் இந்த நாணயத்தை ஒழிக்க வேண்டும் என்றே பலர் விரும்புகிறார்கள். ஆனால் கடந்த ஆகஸ்ட் நிலவரப்படி 5.4 பில்லியன் 5 சென்ட் நாணயங்கள் புழக்கத்தில் இருப்பதாக பேங்க் நகாரா ஆச்சரிய தகவலை கூறுகிறது. என்னதான் டிஜிட்டல் கட்டண முறை பிரபலமடைந்து வந்தாலும் 2023 ஆண்டோடு ஒப்பிடுகையில் சந்தையில் நாணய புழக்கம் 5.5 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக அந்த மத்திய வங்கி கூறிற்று.